ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விஜேஎஸ் ஒர்க்ஸ். இன்றைக்கி ஹோட்டலில் சாப்பிட்ற மாதிரி மசாலா தோசை, அந்த மசாலா அதே டேஸ்ட்டில் எப்படி வீட்டிலையே செஞ்சு சாப்பிட முடியுங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாங்க. விஜேஎஸ் ஒர்க்ஸ் சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். இப்போ அது எப்படி பண்ணுறது, மசாலா தோசைக்கு சட்னி தாங்க சூப்பர் காம்பினேஷன். அதுவும் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. சட்னிக்கு ஒரு கப்பு தேங்காய், 2 ஸ்பூன் பொட்டுக்கடலை, 2 பச்சை மிளகா, கொஞ்சமாக கருவேப்பிலை, கொஞ்சமாக இஞ்சி, 1 பல் பூண்டு, 1 பல் வெங்காயம், புளி கொஞ்சமாக சேர்த்து அரைச்சி தனியாக எடுத்துக்கலாங்க. இப்போ ஒரு வானிலையில் மசாலாவுக்கு 2 ஸ்பூன் ஆயில் விட்டு கடுகு, உளுத்தம்பருப்பு, ஒரு அரை ஸ்பூன் சீரகம், ஒரே ஒரு பச்சை மிளகா கட் பண்ணி போட்டிருக்கேன், கொஞ்சமாக கருவேப்பிலை அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். செவக்காய் கூடவே பொடியாக நறுக்கின இஞ்சி 1 ஸ்பூன் அளவு சேர்த்துருக்கேங்க. இது நல்லா செவக்க இஞ்சி வாசனை வர்ற வரைக்கும் வறுக்கணும். வறுத்துட்டு கொஞ்சமாக பெருங்காயத்தூள் ஒரு 1/4 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். ஒரு தக்காளி, சின்ன தக்காளியாக இருந்தால் 1 சேர்த்துக்குங்க, இல்லைன்னா பெருசுன்னா ஒரு அரை தக்காளி பொடியாக நறுக்கி கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு பெரிய வெங்காயம், ஒரு பெரிய வெங்காயம் கொஞ்சம் பெரிய பெரிய பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கேங்க, அதையும் கூட சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக மஞ்சத்தூளும் கொஞ்சோண்டு உப்பு, சால்ட்டு ஒரு 1/4 டீஸ்பூன். ஏன்னா அது வெங்காயம் நல்லா வெந்தால் தான் நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும், அதுக்காக அதையும் சேர்த்து நல்லா வதக்கலாங்க. இது தண்ணி ஊற்றி நம்ம வேக வைக்கக்கூடாது. கொஞ்சமாக தண்ணி தெளித்து விடலாம். அதாவது ஒரு 2 ஸ்பூன் அளவு இதுக்கு தெளிக்கலாம். வெங்காயம் நல்லா வேகிறதுக்காக சொல்கிறேன். தெளித்து விட்டு அடுப்பு மீடியம் ஃப்ளேம்லேயே தான் இருக்கணும். இது மாதிரி தெளித்து விட்டு மூடி போட்டு ஒரு 2 நிமிஷம் வெங்காயம் வதங்கட்டும், நல்லா வேகட்டும். இப்போ பாருங்கள், வெங்காயம் நல்லா வெந்துருச்சு. நான் உருளைக்கிழங்கு 2 உருளைக்கிழங்கு நல்லா வேக வச்சு எடுத்து பொடி பண்ணி வச்சுருக்கேன். இதை இப்போ கூட சேர்த்துக்கலாம். இதே டைம் மசாலாவுக்கு தேவையான அளவு உப்பும் இது கூட சேர்த்துக்கணும். சேர்த்துட்டு கொஞ்சமாக அந்த டேஸ்ட்டு, ஹோட்டல் டேஸ்ட்டு வரணுன்னா கொஞ்சமாக எலுமிச்சம்பழம் ஒரு அரை டீஸ்பூன் அளவு பிழிஞ்சி விட்டுறணும். அப்போ தான் அந்த டேஸ்ட்டு வரும். அந்த மசாலா தோசைக்கு அது தனி டேஸ்ட்டு இருக்குதுல்ல, அந்த டேஸ்ட் வர்றதுக்கு கொஞ்சமாக எலுமிச்சம்பழம் பிழிஞ்சி விட்டுட்டு கொஞ்சோண்டு அதே சமயம் பொட்டுக்கடலை மாவுங்க, அது ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு கூட சேர்த்துட்டு நல்லா கிளறி விடலாம். இப்போ அந்த மசாலா கூடையே எல்லாம் சேர்கிறதுக்காக கொஞ்சமாக இன்னும் 1 ஸ்பூன் அளவு தண்ணி தெளித்து விட்டுட்டேன். கடைசியாக கொத்தமல்லி தழை கொஞ்சம் அதிகமாக நறுக்கி போட்டுட்டு கலந்துட்டு இதை மூடி போட்டு ஒரு 2 நிமிஷம் அப்படியே விட்டால் அது மசாலா நல்லா சேர்ந்து வந்துடும், தோசைக்கு நிற்கிற மாதிரி. அதனால் அது மாதிரி மூடி போட்டு ஒரு 2 நிமிஷம் விடுங்க. அடுப்பு சிம்லேயே தான் இருக்குது. பாருங்கள், இந்த மசாலா நல்லா சூப்பராக வாசனையாக ரெடி ஆகிடுச்சு. இப்போ அந்த சட்னியை அரைச்சி வச்சுருக்கேன். அதுக்கு எண்ணெயில் கடுகு, உளுத்தம்பருப்பு, வரமிளகா 1, கருவேப்பிலையும் போட்டு நல்லா தாளிச்சிட்டேன். இது நல்லா வாசனையாகவே இருக்கும். இப்போ தோசைக்கல் நல்லா காஞ்சி இருக்கணுங்க. நல்லா காஞ்சதும் கொஞ்சமாக தண்ணி தெளித்து தொடச்சிட்டு ஒரு தோசை விட்டு இதுக்கு மசாலா தோசைக்கு நெய் ஊற்றினா நல்லா வாசனையாகவும் இருக்கும், நல்லா முருகலாகவும் நமக்கு கிடைக்கும். அதனால் இல்லை நீங்கள் எண்ணெயும் நெய்யும் கலந்தும் தோசை ஊற்றலாம், அப்போ நல்லாயிருக்கும். இப்போ மூடி வச்சு ஒரு பக்கம் நல்லா வெந்துருச்சு. இப்போ இது திருப்பி போடக்கூடாது. இது கூடையே இது மேலேயே மசாலாவை நமக்கு எந்த அளவு வேணுமோ ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் அடுப்பை சிம்மிலேயே வேக வைக்கணுங்க. இப்போ நல்லா வெந்துருச்சு. இப்போ தோசையை அப்படியே மடித்து அப்படியே சர்வ் பண்ணிடலாம். இது தேங்காய் சட்னி கூட அவ்வளோ டேஸ்ட்டாக சூப்பராக இருக்குங்க. கண்டிப்பாக ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். இதே மாதிரி எல்லா தோசையும் நம்ம சுட்டு எடுத்துக்கலாம். தண்ணி தெளிச்சிட்டு தோசை ஊற்றினா நல்லா பரப்ப வரும். பாருங்கள், நெய் ஊற்றிட்டு அதே மாதிரி மூடி வச்சு எடுத்துட்டு நம்ம மசாலா வச்சு மடித்து கொடுத்துடலாம். ட்ரை பண்ணி பார்த்துட்டு விஜேஎஸ் ஒர்க்ஸ் சேனலுக்கு எனக்கு கமெண்ட் சொல்லுங்கள். தேங்காய் சட்னி கூட சூப்பரான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் டிஃபனு, டேஸ்ட்டான டிஃபனு. ஒரு தடவை ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குதுன்னு எனக்கு கமெண்ட் சொல்லுங்கள். ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். விஜேஎஸ்
ஒர்க்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.